அன்பு நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எந்த நாவில் புதுப்பாட்டு என்ற பாடலினுடைய வரலாற்று பின்னணியை நாம் அறிந்து கொள்வோம். வாருங்கள். சினிமா என்ற மாய வலையில் சிக்கி தங்கள் வாழ்வின் நோக்கத்தை மறந்து வாலிப வாழ்வையும் வீணடிக்கும் பலரை நாம் தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களில் ஒருவராக வாழ்ந்தவர்தான் பாக்கியநாதன். 1963-67 வரை உளுந்தூர்பேட்டையில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றின பொழுது தமிழ் பற்றில் ஆர்வம் கொண்டு பல பாடல்களை பாக்கியநாதன் இயற்றி அவற்றை சினிமா ராகத்தில் இசையமைத்து பாடுவார். அச்சமயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கடையனோடை என்ற ஊரில் உள்ள கிறிஸ்தவ சபை போதகர் அவரது தமிழ் பற்றியும் பாடல் திறமையை அறிந்து, தம்பி பாக்கியநாதன், நீ நன்றாக பாடல் எழுதி அதை பாடுகிறாய், நீ ஏன் ஓய்வு நாள் பிள்ளைகளுக்கு பாடல் இயற்றி கற்றுக் கொடுக்கக்கூடாது? அப்படி செய்தால் நலமாயிருக்குமே என்று கேட்கவே உற்சாகமடைந்த பாக்கியநாதன் வேதாகமத்தில் தன்னைப் போலவே குள்ளமாக மனிதராக இருந்த சகையை வைத்து பாடல் இயற்றி பிள்ளைகளுக்கு பாட சொல்லி கொடுத்தார். இதை கேட்ட போதகர், பாக்கியநாதன், கர்த்தர் உன் நாவில் புதுப்பாட்டை தர ஆரம்பித்து விட்டார் என பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து பாக்கியநாதன் பல பாடல்களை ஓய்வு நாள் பிள்ளைகளுக்கு எழுதி கற்றுக் கொடுத்தார். அப்பொழுது ஒரு நற்செய்தி கூட்டத்துக்காக சிறப்பு பாடல் பாடுமாறு அவருக்கு அழைப்பு வந்தது. அதற்காக அன்று இரவே பாடல் எழுத ஆரம்பித்தார். எந்த நாவில் புதுப்பாட்டு என் இயேசு தருகிறார் என்று ஆரம்பித்து தன் வாழ்வில் ஏற்பட்ட சோதனைகள், தோல்வி, ஏமாற்றம் இவற்றை மனதில் வைத்து பாடலை எழுதி முடித்தார். ஆனால் ராகம் அமைப்பதில் சிரமப்பட்டார். ஏனென்றால் சினிமா பாடல்களே அவர் அதிகமாக கேட்டதின் விளைவாக அந்த ராகங்களே மீண்டும் மீண்டும் அவருக்கு வந்தது. இதனால் மிகுந்த கவலையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் தன் தவறை உணர்ந்து அவரிடத்தில் இறக்க வேண்டி ராகம் தருமாறு மன்றாடினார். கர்த்தர் அவர் விண்ணப்பத்தை கேட்டார். அடுத்த நாள் கூட்டத்தில் கர்த்தர் தந்த பாடலை பாடி துதித்த பொழுது அந்த கூட்டம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அப்பாடலை பல இடங்களில் பாக்கியநாதன் தனது குடும்பத்தினரோடு சென்று பாட ஆரம்பித்தார். தற்செயலாக இந்த பாடலை கேட்ட பிரபல சுவிசேஷகர் நடராஜ முதலியார் 27/7/1975 அன்று தினமணி செய்தித்தாளில் இப்பாடலை எழுதினவர் தன்னை சந்திக்குமாறு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதை அறிந்த பாக்கியநாதன் நாகர்கோயில் உள்ள ஆலய நற்செய்தி கூட்டத்தில் சகோதரர் நடராஜ முதலியாரை சந்தித்தார். தான் இயற்றின பாடலை சகோதரர் நடராஜ முதலியார் இசைத்தட்டில் பாட அனுமதி கேட்டவுடன் மகிழ்ச்சியுடன் பாக்கியநாதன் ஒப்புதல் அளித்தார். பாடல் பதிவாகி வந்தவுடன் அதை இசைத்தட்டில் கடையனோடை பாக்கியநாதன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுவே அவரது அழைப்பு பெயராக மாறியது. பெயரளவில் கிறிஸ்தவராக இருந்த அவரை அப்பாடல் பெயர் பெற்ற கிறிஸ்தவராக மாற்ற கர்த்தர் கிருபை செய்தார். சகோதரர் நடராஜ முதலியார் தனது கூட்டங்களில் இப்பாடலை அக்கார்டியன் வைத்து பாடும் பொழுது அநேகர் மனம் திரும்பினார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். 50 வருடங்களாக பல பிரபல பாடகர்களால் இப்பாடல் பாடப்பட்டு வருவதற்கு முக்கிய காரணம், இந்த பாடலை இயற்றினவர் தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்ததின்
முக்கிய காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 5 வருடங்களில் மறைந்து போகும் பாடல்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது சமுதாயத்தில் சினிமா தாக்கம் இருந்தாலும் சிலுவையின் அன்பு சிந்தையை மாற்றி சீராக்குகிறது என்பதை இந்த பாடலை நீங்களும் கேட்கும் பொழுது அறிந்து கொள்வீர்கள். கேளுங்கள், பாடுங்கள். கர்த்தரின் புகழ் ஓங்கட்டும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தீபமாம் என்னை பற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரசம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார்.